ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் வந்து கருது அடிக்கிறாங்க. என் மாமாவுக்காண்டி இருந்துச்சு. இன்றைக்கி விட கருது இருப்பு வேலை முடிய போகுது. ஸோ கருது அடிக்கிறாங்க. நெல்லெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து அதை அடிக்கிறாங்க. எங்கள் வீட்டு நெல், ஏன் நெல் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதை தான் கவாக்க போகிறேன். பீகாரை பொறுத்தவரைக்கும் எப்படியெல்லாம் செய்கிறாங்க, பீகாரில் எப்படி வந்து கருது அடிக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்க போகிறோம். ஃபாலோ பண்ணிவிட்டு வரா பாருங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஃபுல்லாக குமிஞ்சு கிடக்கு. இந்த கோயிலுக்கு இடமும் இதான். क्यों दुकान আসলো কি করবা তোর বেটে আসে நிச்சயமானுங்க எவ்வளோ சின்னதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து எங்கள் ஊரில் வந்து பீகாரில் வந்து மிஷின் இது ஒரு சின்ன மிஷினு. இதை வச்சது இது வந்து சித்தப்பாவோட தான். இதை வச்சு தான் வந்து கதிரை அடிப்பாங்க. ஏன்னா வந்து இது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முடிச்சு வச்சுருந்தோம்னா ஒரு வகை அந்த கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டு வந்து 2 ரூபா அப்படி தான் வந்து கொடுக்கணும். 2 ரூபா விற்பனைக்கு போவோம். வயலில் நம்ம எப்படி சொல்கிறது, வைக்கையெல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, வைக்கை கட்டு 200 250 அப்படி 100 250 வாங்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு கட்டு வந்து 2 ரூபா அப்படி. இப்போ 1000 வைக்கை கட்டு இருந்துச்சுன்னா அந்த முடிச்சு இருந்துச்சுன்னா 2000 ரூபா. ஸோ அப்படி வியாபாரம் விலை போகும். இப்போ விலை கம்மி. ஸோ இன்னும் வந்து மழை காலத்துலலாம் சீசன் இல்லாதப்பெல்லாம் இன்னும் நல்லா ரேட்டு போகும். அதுக்காக தான் இந்த மிஷின் வந்து அதிகமாக வந்து யாரும் வந்து இதில் அறுக்க மாட்டாங்க, பெரிய மிஷின் வச்சு அறுக்க மாட்டாங்க. அப்படி வச்சு அறுத்தாங்கன்னா வைக்கல யாரும் வந்து இந்த வைக்க கட்டுற மிஷின் வந்து இங்கே கிடையாது. அதனால் அது மாதிரி யாரும் கட்டுனதும் கிடையாது. எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ. இது வந்து எங்கள் நெல் பாதி அடித்தாச்சு, பாதி இருக்குது. வேற இல்லை, என் மாமியார், எங்கள் அம்மா, என் மாமியார், எங்கள் வீட்டுக்காரவங்க, அப்புறம் வந்து என் குழந்தை, அப்புறம் வந்து இந்த மிஷினுக்கு சொந்தக்காரங்க சித்தப்பா. ஸோ அவங்க 3-4 பேர் தான் அடிச்சிருந்தாங்க. அந்த சித்தப்பா வந்து சாப்பிட போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, வயலுக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து அடிக்கலை. இது வந்து என்னோடது. இந்த நெல்லெல்லாம் வந்து என்னோடது. ஸோ இந்த தடவை மட்டும் நான் வந்து எந்த வேலைக்குமே போகலை. இல்லைன்னா நானும் ஒரு ஆள் அங்கே அடிக்க வேண்டிய ஆள். ஸோ இந்த வருஷம் எப்படி நெல் விளைச்சல் இருந்துச்சுன்னு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. பாருங்கள் எங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் வந்துச்சு, எவ்வளோ விளைச்சல் இருந்துச்சுன்னு. இப்போ வந்து இதை யார் வந்து அறுத்தாங்கன்னா எங்கள் அப்பா தான் தனியாக அறுத்துருந்தார். எங்கள் அப்பாவும் சின்ன அப்படியாகவும் அந்த பச்சம் போவா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்து அதிகமாக அறுத்தார். அவங்க ஏன் எங்களுக்கு அறுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள பங்கு வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான் அறுத்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து நம்ம வெளில ஆள் சொன்னோம்னா, கூலி ஆள் சொன்னோம்னா வந்து அறுத்து கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இவங்களே வீட்டில் உள்ள நெல் தானே, அதனால் வந்து அவங்களாவே அறுத்துட்டு அதுக்குள்ளே நெல் அந்த கூலிக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த நெல்லை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான். இப்போ வந்து இது வந்து எவ்வளோ கணக்குப்படி எடுத்துக்குவாங்கன்னா, இப்போ வந்து 6 கிலோ நம்ம வந்து ஒரு இங்கே வந்து ஒரு பெரிய குண்டான் கணக்கு சொல்லுவாங்க. நான் ஒரு கிலோ கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த குண்டான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த குண்டானில் 6 குண்டான் வந்துச்சுன்னா, இந்த இதில் வந்து 6 குண்டான் வந்துச்சுன்னா ஒரு குண்டான் வந்து அவங்க நெல் அடுத்தவங்களுக்கு, சரிங்களா, அந்த வேலையாட்களுக்கு ஒரு குண்டான். அப்படின்னா இப்போ 12 இது வந்துச்சுன்னா 12 இது வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 2 தான் போகும். அந்த மாதிரி கணக்கு. இந்த குண்டானில் எவ்வளோ கணக்கு அளக்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து சரி 4.5 மண் வந்து நெல் வந்துச்சு அவங்களுக்கு. எங்கள் அப்பாவுக்கு வந்து 4.5 மண் கிடச்சிச்சு அப்படின்னாங்க. 4.5 மண்னா வந்து எத்தனை கிழமான்னு சொல்லிட்டா கிட்டத்தட்ட 180 கிலோ வந்து என் மாமியாவுக்கு வந்து இந்த நெல்லில் வந்து பங்கு. ஏன்னா வந்து அவங்க அறுத்து கொடுத்தாங்க இல்லையா, அதனால வேலையாட்களுக்கு வந்து அதில் பங்கு கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து அவங்க மட்டுமா கொடுக்கணுன்னா இல்லை, அதுக்கப்புறம் தான் இன்னும் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து யார் கொடுக்கணுன்னா, இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மிஷின் வாடகை கொடுக்கணும். மிஷின் வாடகைன்னா எப்படின்னா 20 கிலோவுக்கு 1 கிலோ வந்து அவங்களுக்கு. இந்த குண்டானில் 20 குண்டானுக்கு 1 குண்டான் அவங்களுக்கு. 6 குண்டானுக்கு 1 குண்டான் வந்து வேலையாட்களுக்கு, 20 குண்டானுக்கு 1 குண்டான் வந்து அந்த மிஷினுக்கு.
அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணிக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா மோட்ருக்காரங்க, ஸோ அவங்களுக்கும் ஒரு இது கொடுக்கணும். அவங்களுக்கு எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 80 கிலோன்னு நினைக்கிறேன். ஆமாம், 80 கிலோ இல்லை 60 கிலோ, 1.5 மண் சொன்னாங்க, 60 கிலோ அப்படி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏக்கரில் ஒரு பிக்கா ஆமாங்க. ஸோ அந்த ஒரு பிக்காவுக்கு அவங்க வந்து 1.5 மண் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கணக்கு. எங்களுக்கு வந்து மாமா வந்து எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வந்து கணக்கு பண்ணி அளந்து வைக்கணும். மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்து அதை வந்து பங்கு பிடிச்சி கொடுக்கணும். மிஷின்காரவங்களுக்கு, அதுக்கப்புறம் வேலை செஞ்சவங்களுக்கு, அது கூட வந்து மோட்ருக்காரவங்களுக்கு தண்ணி பண்ணாங்களா, ஸோ அவங்களுக்கு உங்கள் 3 பேர்த்துக்கும் கொடுத்தது போக மற்றதை நாங்கள் வந்து வச்சுக்கலாம், விற்றுக்கலாம். நாங்கள் வந்து நெல்லை வச்சுக்குவோம், வீட்டுக்குன்னு வச்சுக்கிட்டு பாக்கி வந்து விற்றுக்குவோம். அப்போ தான் வந்து நாங்கள் இது பண்ண முடியும்ல. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மாமா எல்லா நெல்லையும் கொண்டாந்து வீட்டில் வந்து சேர்த்துட்டாங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் போக, அவங்களோட நெல்லெல்லாம் போக எங்கள் நெல்லை கொண்டாந்து வச்சுட்டாங்க. பாதி இந்த மாதிரி சாக்கில் வைக்கிறதுலாம் வந்து எங்களுக்கு அவங்க வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இதை வந்து நாங்கள் திங்கக்கிழமை வந்து விற்றுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். அது கூட என்னென்னா இந்த வாளி ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து எங்கள் தத்தம்மான்னு சொன்னோம் பார்த்திங்களா, அன்றைக்கி வந்து பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்களே அவங்க தான். அந்த அம்மா தான் வந்து எங்களுக்கு இன்றைக்கும் ஒரு வாளி ஃபுல்லாக, அதை விட பெரிய பாலியில் வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு வந்தாங்க. வெல்லம் போட்டது. இந்த ஊரில் வந்து வெல்லம் சுத்தமாக நல்லா இருக்காது, அந்த வெல்லத்தில் தான் செஞ்சுருந்தாங்க. நம்ம ஊர் வெல்லம் மாதிரியும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அந்த வெல்லத்தை தான் செஞ்சுருந்தாங்க. நிறைய கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் எல்லாத்துக்குமே பங்கு வச்சு கொடுத்துட்டேன். என் மாமியாவுக்கு தனியாக, ஒப்பையாளுங்களுக்கு தனியாக, அப்புறம் சின்ன ஒப்பையாள் தனியாக, அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டு சித்திக்கு தனியாக, அப்புறம் எங்கள் எல்லாத்துக்குமே பங்கு வச்சு கொடுத்துட்டோம். ஸோ எல்லாருமே சாப்பிட்டோம். இந்த மாதிரி தத்து அம்மா அப்பா யார் செய்வாங்க சொல்லுங்கள். இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வீடியோ கூட போட்டிருப்பேன். இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி எனக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை, வெல்லம் போட்ட பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் தத்து அம்மா அவங்களோட மருமக அண்ணி தானே வேணும் எனக்கு. ஸோ அவங்க எல்லாம் செஞ்சு தான் கொடுத்தாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, புனிதா சமைக்காத, நான் வந்து பால் கொழுக்கட்டை கொடுத்துட்றேன், அதை சாப்பிடுனாங்க. நான் வந்து சோறு இல்லாமலாம் நம்மளால இருக்க முடியாது இல்லையா, இதை மட்டும் சாப்பிட்டு யாரும் இருக்க முடியும்ன்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டோம். சமைச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே பங்கு பண்ணி கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலுக்கு வந்து தூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்திலையும் சரி, இங்கே உள்ள பாஷையிலையும் சரி தூத்மாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த மாதிரி கொழுக்கட்டைங்க வந்து பொகியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து தூத் பொகியா அப்படின்னு வந்து சிம்பிளாக அழைப்பாங்க. இதுக்கு பேர் தூத் பொகியா. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வீட்டு வேலை எனக்கு முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. சோளம் ஊனிட்டோம், நெல் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குன்னா, இனிமேல் நாங்கள் வந்து நெல்லை வைக்கணும், வீட்டுக்காக நெல்லை வைக்கணும். இந்த வேலை இருக்குது, நெல்லை வைக்கிற வேலை மட்டும் இருக்குது. ஸோ எங்கள் பீகாரில் எப்படி நெல்லை வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீட்டுக்கு தேவையான நெல்லை வச்சுக்கிட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான நெல்லை வச்சுட்டு பாக்கி வந்து விற்றுருவோம். அதில் வர லாபத்தை தான் வந்து மறுபடியும் வந்து சோளம் உண்ணவோ இது பண்ணவோ வச்சுக்குவோம். அவ்வளோதான். அப்படி தான் வந்து விவசாயம் போகும். ஃபஸ்ட்டு அதை சோளமோ கதிரோ வந்து அறுத்து எடுத்துட்டு அதை வந்து சாப்பாட்டுக்குன்னு தனியாக வச்சுக்கிட்டு மற்றதை வந்து விற்றுருவோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட பொழப்பு போயிட்டுருக்கோம். কান আগে সকালে কাবে ছোয়ালা ওই কাবে কান বালিরও কাবে তুই খাবো নি আমার চা তো ছেগে জানা দিছে তো মজা वाले কি আমো মজা আছে খাবো নি আর খাবো নি মজা কাম তো কাটা কাম লো काम का आटा ना किसी आटा बाबा उड़ो नानी
Kando. Kamu cerita. Ilo. दारा ना दादी Dadi nani. की नाम की नहीं कृषि दादी Iji dadi. कावे कावे तो Mamu nani cerita di lain be. तो रानी सुख दिन इडो ना Mana kabar? Dadi nani kabar. हो गए Hey!